இன்னும் 2 ஆண்டு அரசியலை விட்டு விலகி அண்ணா அறிவாலயத்தை வந்து வாடகைக்கு விடும் நிலைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்றது? நிர்மல்குமார், அமைச்சர் நிர்மல்குமார். இவன் நாட்டை இவங்க பட்டம் எத்தனையோ பேர் சொல்லியாச்சு. நாங்க இந்த திமுக முழச்சத்திலிருந்து எதிர்ப்பு சந்திக்கிறது. அண்ணா இருக்கிற காலத்திலே சம்பத்தை சந்திச்சு, அதுக்கு பிறகு வெற்றிகளா எம்ஜிஆருடைய பிளவை சந்திச்சது, அதுக்கப்புறம் கோபாலசாமியுடைய பிளவை சந்திச்சது. ஆகிய இவ்வளவு பிளவுகளுக்கும் நாங்க தான் சொன்னாங்க. ஆனா இதெல்லாம் முன்னேறி யார் யார் எங்களை வந்து ஓஹோன்னு போனானோ எல்லாரும் எங்க கிட்ட வந்து அடிமையாகிட்டான். ஒன்று வச்சுங்க, திமுகவை எதிர்த்து கட்சி நடத்துறவங்கலாம் கட்சியில திமுகவில் தான் அடக்கமாயிட்டாங்க. நீர்வளத்துறைக்காக எல்லாருமே அந்த கோப்பு எல்லாமே அதனுடைய தகவல் எல்லாம் பெருநிலைமையில வச்சிருப்பீங்க. நீங்க வந்து நீர்வளத்துறையில வந்து நீங்க அமைச்சரா இருக்கும்போது அதனுடைய எல்லாமே பொதுப்பணித்துறை அமைச்சரா இருக்கும்போது சரி, இப்போ சரி எல்லாமே வந்து பெருநிலைமையில வச்சிருப்பீங்க. அதே துறைக்கு இப்ப இருக்கிற ஒரு புதியானந்த அமைச்சர், இந்த 2 வேறுபாடு நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் ஒரு மந்திரியை பற்றி குறை சொல்ல விரும்பல. ஆனா அவருடைய ரிப்ளையை பார்த்தேன். நான் என்னுடைய மானிய கோரிக்கை ரிப்ளைய என்னுடைய இலாக்காவிலிருந்து ஒரு வரி கூட சொல்லாம அவங்க முதலமைச்சர் பற்றி புகழ்ந்தே பேசிக்கிட்டு போயிட்டாரு. ஒரு டிமாண்ட்ஸை பற்றியோ என்ன செய்ய போறோம், நீர்வளத்துறையில் இன்னும் என்ன நாங்கள் செய்து தப்பா செய்யிட்டோம், எங்க அவங்க திருத்தனாங்கன்னோ அதை பற்றி ஒன்று சொல்ல பாவம். அவ்வளோதான். எனக்கு தெரியும் அந்த இலாக்காவை சாதாரணமான கையாள முடியாது. எனக்கு கலைஞர் கொடுக்கும்போதே 79 தலைவர் என்கிட்ட ரொம்ப கலைஞர் அண்ணா அவர்கள், இது ரொம்ப மக்களோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கருணாநிதி இது தர்றவங்கிட்ட சொன்னார். நான் அதை கிட்ட கொடுக்குறையா அப்படின்னு சொன்னார் கலைஞர். அதனால்தான் நான் வந்து அது ஒரு பாடம் மாதிரி படிப்பேன் சார். நான் ராத்திரி பகலும் பாடம் மாதிரி படிப்பேன். இப்போ படிச்சுக்கிட்டாங்க. இப்போ வாங்க பெட்ரோல் காமிக்க அந்த புத்தகம் தான் இருக்கும். என்ன நாடு ஓடு அந்த புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கேன். சும்மா வந்துட்டு பேசிட்டு போகல, சரியா வர முதல்ல இருந்து வால்யூம் ஜட்ஜ்மெண்ட் வந்து இந்த வால்யூம் பார்த்துருக்காங்களான்னு கேட்க, 4 வால்யூம் பார்த்துருக்காங்களான்னு கேட்க, ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்கான்னு கேளுங்க. அது இங்கிலீஷில் இருக்கு, அது தெரியுமான்னு கேளுங்க. என்னக்கா இருக்குதா? அதே மாதிரி நகராட்சிகளுக்கெல்லாம் கார் கொடுக்கும்போது எம்எல்ஏகளுக்கு கொடுக்கறதுக்கு என்ன தவறு? ஊராட்சி நகராட்சி மன்றத்தில் நீங்க தவறு இல்லையோ நீங்க சொன்னதால் தான் நான் சொல்றோம். அப்போ நாங்க பணம் இருக்குது கொடுத்தோம் ஊராட்சிக்கு. நான் பணம் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்தோம். இப்போ பணம் இல்லைன்னு சொல்லிட்டு கொடுக்குற, அதான் வித்தியாசம். அதே போல முதல்வர் விஜயனுடைய 100 நாட்கள் ஆட்சியில் சொன்னதை செய்து சாதனை படைத்துள்ளாரு. லஞ்சத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இனி லட்சக்கணக்கில் பணம் கட்ட வேண்டாம் என்ற நிலையை உருவாக்கி இருக்காரு. லஞ்சத்தை ஒழித்து மக்கள் வந்து இப்ப லட்சக்கணக்கில் எதுக்குமே பணம் கொடுக்குவானான்ற நிலையை உருவாக்கிறாரு. வைகோ சொல்லியிருக்காரு, புகழாரம் சொல்லியிருக்காரு. வேற யாருன்னா சொல்லுங்க. அவங்களோட எம்எல்ஏ வந்து நம்ம கூட தான் வேற யாரும் அவங்க வந்துட்டாங்க. இந்த 100 படம் வந்து தியேட்டர்ல ஒரு பாகம் தான், ஒரு சீன் மட்டும், ஒரு இது ஷோ மட்டும் தான் ஓடும். அந்த மாதிரி தான் வந்து விஜயோட இதுன்னு சொல்லிட்டு மக்கள் பரவலா பேசுறாங்க. எனக்கு சினிமா பத்தி தெரியாது, நான் அதை பதில் சொல்ல விரும்பல. அதே போல சட்டமன்றத்தோட எல்ஓபி உதயநிதி, அவர் உதயநிதி கேள்வி எழுப்பும் போது தக்க பதில் கொடுக்க வேண்டிய முதல்வர் பதில் கொடுக்கறது இல்ல. சம்பந்தமே இல்லாத துறை அமைச்சர்கள் மாறி 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 நீர்வளத்தை கேட்டா பொதுப்பணியை சொல்றாரு, பொதுப்பணியை கேட்டா இந்த அறநிலையத்துறை சொல்றாரு, இந்த அறநிலையத்துறை கேட்டா கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு. அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் யாருமே பதில் கொடுக்க. அதுதான் சொல்றேன் நான். அவங்களுக்கு விதியும் தெரியல, சட்டமும் தெரியல. இதை திருத்த வேண்டியவர் concerned minister is such and such a minister. Others should not interfere the matter. சபாநாயகர் சொல்லணும். அவர் பாவம் மேல உட்கார்ந்து தத்தடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதுதான் சார். இப்போ எதிர்கட்சி தலைவர் ஒரு கேள்வியை எழுப்பும் பொழுது அந்த பதில வந்து முதல்வர் தான் கொடுக்கணும். முதல்வர் உட்கார்ந்து இருக்கும் போதே தான் உதயநிதி எழுப்புறாரு.
ஏன் அந்த ஃபைலை ஓபன் பண்ணேன்னு அப்ப தைரியமா எழுந்து மத்த போன சட்டமன்றத்துல எல்லாம் எழுந்து பதில் சொல்லுவாங்க. இவரு பதிலே சொல்ல மாட்டேன்றாரு, மௌனமாவே இருக்காரு. ஏன் அது எப்பனா ஒரு முறை தான் எழுந்து சொல்றாரு. முதலமைச்சர் கேள்வி கேட்டா கூட மற்ற மந்திரிகள் எழுந்து பதில் சொல்றான்னு சொன்னீங்கல்ல. இன்னைக்கு முதலமைச்சருடைய 3 ஃபைல் அதை வெளியில் கொண்டான்னு கேட்டாருல்ல சாரி. முதலமைச்சர் பேசாம இருக்கிறாரு. இப்போ இவங்க எழுந்து பதில் சொல்ல பார்க்கலாம், இவங்க எழுந்து பதில் சொல்ல பார்க்கலான்னு. ஆகையினால எந்தெந்த மந்திரி எதுக்கு பதில் சொல்லணுமோ அதுக்கு தான் பதில் சொல்லணும். அதாவது எனக்கு முந்திரி கொட்டை மாதிரி அடிக்கடிக்கு எழுதக்கூடாது. அது சபை கண்ணியம் இல்லை. சபாநாயகர் இன்னும் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கணும். சபாநாயகர் நல்லவர், ஐ நோ ஹிம் பாஸ்ட் சோ மெனி இயர்ஸ், எனக்கு தெரியும். ஆனால் இப்போ பண்ணுறது ஒரு வரவாறு பண்ணுறாரு. பட் ஸ்டபர்ன் கவர் அந்த சபை கையில் வைக்கணும், அப்படி இருக்கணும்.